வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ரச்சிவி வந்து பார்க்க போறீங்க. எஸ், நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிவி பிரகாஷ், ஸ்ரீ கௌரி பிரியா, ஜோஷ் மரியான், அப்பாஸ், கீதா கைலாசம், அதிர்ச்சி அருண் சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பட்டலமே நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாங்க ஜார்ஜ், நம்மளோட அப்பாஸ், இவங்களை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். நான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. ஸோ சிம்பிளான கதை தான். ஒரு நம்ம ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்துலேருந்து இருக்கிறாரு. அண்ட் தென் அவர் வந்து எல்லாரு கூடயும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எந்த ஒரு ப்ரப்போஸும் வந்து அவருக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எதனால செட் ஆக மாட்டேங்குதுன்னா, அதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பாவாக தான் இருக்காரு. நம்ம ஜார்ஜ் இருக்கார்ல, அவர் தான் காரணமாக இருக்காரு. அண்ட் தென் ஒரு அட்லீஸ்ட் நம்ம வெளியூர் போயாவது வந்து நம்மளுக்கான ஒரு பேரை தேடுவோம், நம்ம லைஃப்பை கொஞ்சம் மாற்றிப்போன்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹீரோயினை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நடக்க போகிற கதை தான் இந்த ஹாப்பி ராஜ். இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, ஒன்று சேர்ந்தாங்கன்னா இல்லையா, இந்த 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 2 பேருக்கும் நடக்கிற விஷயத்துல வந்து நம்ம ஜோஷ் மரியாமுக்கும் அப்பாஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கதையே ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெயாஸ்லாம் வந்து சேர்த்து வச்சு வெளியே அந்த படம் தான் இந்த ஹாப்பி ராஜ். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி, பட் நல்ல என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட ஷோஸ்டில் யாரும் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அண்ட் ஜோஷ் தான். 2 பேருமே அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பின்னி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரோல்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப வைபாக இருந்துச்சுங்க. படமே ஃபுல்லாக வைபாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர்ற அந்த ஒரு சீனும் அவங்க ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, எல்லா ஃபேஸ் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த கதையில் வந்து நம்மளோட இப்போ ஜிவி ஹீரோனா அவரோட செகண்ட் ஹீரோவாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர் தான், ஜோஷ் தான். ஏன்னா என்னென்ன படத்தோட எல்லா இடத்துலையுமே ஆக்ட் 1லேருந்து 2லேருந்து 3 வரைக்கும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், கிளைமேக்ஸ், இன்டர்வல் எல்லா இடத்துலையுமே இந்த மனசு இருக்கிறாரு. இந்த மனசு இருக்கிறனால அந்த சீன்லேயே அந்த அந்த இன்டர்வல் எல்லாமே இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு வந்து படம் முழுக்கவே ட்ராவல் பண்ணாரு மனசை. உண்மையை செம்மையா இருந்துச்சு. அண்ட் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சிருப்பாங்க, கீதா கைலாசம். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் டோ, பொண்ணு ஃபன்னாக இருந்துச்சு, அவ்வளோ என்ஜாயாக இருந்துச்சு. அண்ட் அப்படி நம்ம ஜிவிக்கு வருவோமே, மனசை தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பக்காவான ஒரு ஸ்கிரிப்டை செலெக்ஷன் பண்ணி நடிச்சிருக்காரு. செம்ம ஃபன்னு, செம்ம வைப்பு. நம்ம கூட இந்த ஜென்ஜி பையன் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப செட் ஆகிற மாதிரி தான் மனசு நடிச்சிருக்காரு. அண்ட் தென் அவரோட லுக்கும் நல்லா இருக்கு. அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், ஆக்டிங் எல்லாமே ரொம்ப என்ஹான்ஸ் ஆயிருக்கு. நீங்க கிளியராகவே பார்க்கலாம். அவர் முந்தைய படங்களும் இந்த படங்களுக்கும் நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டோட்டலாகவே மாறி இருக்கு. நல்லா அழகாகவே பண்ணியிருக்காரு. அண்ட் தென் லைக் சில பாடலுக்கு வருங்க, அந்த ஃபேஸ்புக் டைம்ல தான் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுருப்பாங்க தெரியுமா, அந்த புள்ளிங்கோ ரீல்ஸ் அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டுருப்பா. அதில் வந்து அந்த கண்ணுக்குள்ளே நிற்கிற என் காதலியே, அந்த பாட்டுக்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. படம் முறுக்கவே நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. நம்மளோட மெமரிஸ் கூட்டு போகிற மாதிரி அந்த மெமரிஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட அந்த ஓல்ட் ஸ்கூல் வைப் எல்லாமே இருக்குது. அப்பாஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் போஸ்ட் அடிச்சு விட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்கவே எங்கேயுமே ஃப்ளாலெஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வச்சிருக்காங்க. அது எல்லா இடத்தையும் ஒர்க் ஆயிருந்தா நான் சொல்லணும். அண்ட் அதிர்ச்சி அருண், அவரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் ஃபன்னா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இவங்க பேர் பட்டுன்னு மயில் வர மாட்டேதுப்பா, அவங்க பேர் என்ன, ஸ்ரீ கௌரி பிரியா, அவங்களாட்டிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் எப்படி சொல்றது, அவங்களுக்கும் கீதா இருக்காங்க, 2 பேத்துக்கும் வந்து ஒரு சீன் வரும், குடிக்கிற சீன்லாம் வரும். அதெல்லாம் அல்டிமேட் ஃபன்னா இருந்துச்சு. படம் முழுக்கவே ஃபன் வைபு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் இப்போ சமீப காலத்தில் சில படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்பா சென்டிமெண்ட் வந்து வச்சிடுறாங்க. ஓகேயா, நம்ம டான்ல பார்த்துருப்போம். அப்புறம் என்ன படம், நம்மளோட டியூட் படத்துங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அப்பா சென்டிமெண்ட். அதே மாதிரி இதில் வந்து ஒரு அப்பா சென்டிமெண்ட் இருக்குதான், பட் அது வந்து சலிப்பு தட்டாத மாதிரி இருக்கு. சலிக்கல எப்படின்னா, சலிக்கல என்ன சொல்ல வரேன்னா கிளியராக புரிஞ்சுக்குங்க. எப்படின்னா, என்னடா இதே பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சலிச்சு போகாத மாதிரி அழகா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒன்று வித்தியாசமா இருந்துச்சுங்க. எனக்கு இந்த படத்துக்கு இந்த காட்சிகள் தேவை. எண்டிங்ல வந்து அப்போ மகனும் பேசுற காட்சி கண்டிப்பா தேவைன்னு நீங்க கதை போற ஓட்டத்திலேயே வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகேயா, ஸோ நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்றேன். வேற என்னதுன்னா, படத்தோட மியூசிக் ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் நைஸ். ஓகே, நல்லா இருக்கு. ஓவரால் நீங்க ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். ஓகேயா, டவுட்டே வேணாம். எஸ், மதுரை பத்தி நடிச்சிருக்காரு. அவரோட காமெடி சென்ஸும் வந்து படத்துல வந்து அங்க வச்சு நல்லாவே ஓட்டிட்டு போயிருக்காங்க. என் படத்துல இன்டர்வெல்லாம் பங்கமா இருக்குங்க, செம்ம பங்கமா இருக்கும். கிளைமேக்ஸும் பங்கமா இருக்கும். நல்லா கொஞ்சம் எமோஷனல் டச்சோட எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஃபேமிலியோட போய் நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்துல வந்து எனக்கு மைனஸா பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா,
ஓகே, ஒரு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஓகே, இந்த படத்தோட வைபுக்கு தேவைதான். பட் அது வந்து மேபி அது கொஞ்சம் வேற மாதிரி அவங்க கொஞ்சம் மாத்தி சொல்லி தான் நல்லா இருக்குமோன்னு பட்டுச்சு ஒரு சில காட்சிகள். ஓகே, அது ஒரு அது டபுள் ரேர் போட்டு தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் ஆப்வியஸாக தெரியுதுல, அது கொஞ்சம் மாற்றி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் படத்தோட சில சீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகும்னா, பட்னு கட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி முழுமை அடையாம கட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு இன்டென்ஸான சீன் 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த சீனுக்குன்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குல்ல, அந்த கன்க்ளூஷன் எப்படின்னா ரொம்ப ஈஸியா கடந்து போற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு 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 நேர்த்தியான ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கு கட் ஆஃப் போன மாதிரி அந்த ஃபீல் வந்து வராது. எனக்கு அப்படி இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து நல்லா ஃப்ளாலஸாக தாங்க இருக்குது. நல்லா ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் அந்த எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேல இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாஸ் வந்து இருக்குது. மற்றபடி பெரிய அளவுக்கு மைனஸ்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபேமிலியாக போய் நல்லா தாராளமாக என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்கலாம். முகம் சுளிக்கிற மாதிரி எந்த காட்சிகளும் இல்லை நான் பார்த்த வரைக்கும். படம் நல்லா எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்பாஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா இருக்கு, அவர் நல்லா ஸ்டைலிஷாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஜார்ஜ் அண்ட் அப்பாஸ் த ஷோ ஸ்டில்லர், இவங்களோட அந்த வர்ற எல்லா ஃபேஸ் ஆஃபையும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, கேரண்டியாக சொல்கிறேன். அண்ட் another ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹாப்பி என்டிங்கான ஒரு மூவி, ஒரு வைப் பண்ற ஒரு மூவி, ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். லாஸ்ட் மந்த் ஒரு படம் வந்துச்சு. லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் ஒரு படம் வந்துச்சு. அடுத்து இப்போ யூத் முடிஞ்சு இந்த படம் வந்திருக்கு. எல்லாமே செம்ம வைப்பாக இருக்குங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கு. அதாவது அப்படியே ஆக்ஷன் பார்த்து ரெண்டு வந்து ஃபீல் குட் படம் வர வந்து ஒரு மாதிரி பேலன்ஸாக இருக்குல்ல. என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த என்ன மூவி ரிவ்யூ பண்ணலாம், இந்த ரியாக்ட் பண்ணலாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஜிவி பிரகாஷ் பிரதர் உண்மையாலுமே அழகான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து இதையுமே ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. இதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது. அண்ட் ஜிவி ஃபேன்ஸ், யூ கைஸ் கோனா ஹேவ் அ பிளாஸ்ட். தேட்டரில் வேற லெவல் பிளாஸ்டாக இருக்க போது என்ஜாய் பண்ண போறீங்க. இன்னும் புது ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.